MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இன்னொரு 10-20 வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா எட்டாக்கணி கிடையாது. இந்த பகல் கனவுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் ஆகி போயிடும் தங்கம். ஏன்னா அந்த அளவுக்கு விலை ஏற்றம்ன்றது மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. அண்மையில் சீனாவினுடைய அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட கடல் பகுதியில் இந்த தங்கத்துக்கான படிமெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம சந்தோஷப்படணுமா இல்லை வருத்தப்படணுமா? எவ்வளோ கிடைச்சாலும் இது சைனாவுக்கு தான் இன்பமான செய்தி. நமக்கோ நம்ம நாட்டு மக்களுக்கோ இல்லை உலகத்தில் இருக்க மற்றவர்களுக்கோ கிடையாது. கண்டுபிடிச்சிருக்க தங்கம் எவ்வளோ இருக்குது, அதனுடைய செலவு எவ்வளோ, அது எவ்வளோ வருஷத்துக்கு அதிலேருந்து சுத்திகரிக்கப்பட்டு தங்கத்தை எடுக்கலாம், அப்படியெல்லாம் கணக்கிட்டு பார்த்தோம்னா அது பெரிய விஷயமா இல்லை. இன்னும் இருக்குது, நம்மளுடைய கடல் பரப்பில் கூட கடல் ஆழத்தில் கீழே போய் பார்த்தோம்னா தங்கம் இருக்குது. என் விண்வெளியில் தங்கம் இருக்குது. அவ்வளோ என்ன, நம்ம உடம்புல தங்கம் இருக்குது. அப்படியா? ஆமாம், 40 மில்லிகிராம் தங்கம் இருக்குது. இதுக்கு சோதனை காலம்னு ஒன்று இருக்குது. தங்க சுரங்கம் அமைக்கிறதுக்கோ கிட்டத்தட்ட 11,000 crores அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சைனா. சரி, இன்வெஸ்ட் பண்ணி அதை எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வருஷம் ஒன்றுக்கு 15 டன் தான் அவங்களால எடுக்க முடியும். அந்த 15 டன்னுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 20,000 கோடி ரூபாய். ஒரு மெட்ரிக் டன் அளவுக்கு மண் எடுத்தோம்னா அதில் எவ்வளோ கிராம் கிடைக்கும் தங்கம், அதை பொறுத்து இருக்குது. ஒரு மெட்ரிக் டன் அளவுக்கு மண் எடுத்தோம்னா ஒரு 3 கிராம் 4 கிராம் கிடைச்சதுன்னா பரவாயில்ல. ஆனால் 1 கிராம் கிடைச்சிது அப்படின்னா அது பிரயோஜனமே இல்லை. இன்னும் நீங்கள் சொன்னதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது 1,30,000 வரைக்கும் சவரன் போகும் அப்படின்றதெல்லாம் அப்போது எளிய மக்கள் வாங்க முடியாத நிலைக்கு போயிடுச்சு அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். முதல்ல 13 கிராம் வாங்கலான்னு பணத்தை வச்சுருப்போம், விலை ஏறி போச்சு, 10 கிராம் வாங்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நிறைய பேருக்கு இன்றைக்கி தேதியில் ஒரு பெரிய கேள்வி வந்துருச்சு, இப்போ நான் தங்கத்தை வாங்குறதா இல்லை வெள்ளியை வாங்குறதான்னு. இல்லை, வெள்ளியும் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, தங்கத்தை விட 2 மடங்கு பண்ணியிருக்கு. அப்படி பார்க்குறப்போ நாம் தான் தீர்மானிக்கணும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் 180% விலை உயர்ந்திருக்கு. பட் அதே அளவுக்கு அடுத்த வருஷம் உயருமானான்றது. தங்கத்தினுடைய விலை நம்ம ஒன்றும் நிர்மாணிக்க முடியறது இல்லை. அப்போ அந்த ஏற்ற இறக்கத்துக்கு அது பயன்படுமா? எந்த அளவில் அது சப்போர்ட்டாக இருக்கும்? ஒருவேளை நம்ம நாட்டிலையும் கண்டுபிடிக்கப்பட்டா ஒரு கால் நீங்கள் சொல்கிற மாதிரி புதிய ஒரு தங்க சுரங்கம் கண்டுபிடிச்சி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் டன், 1 லட்சம் டன் 2 லட்சம் டன் அப்படி கிடச்சிதுன்னு வைங்களேன், அந்த தங்கம்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமாக மார்க்கெட்டில் சந்தைப்படுத்த வர்றப்போ அதோட விலை ஆட்டோமேட்டிக்காக குறையும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு கோல்டு குரு திரு சாந்தகுமார் சார் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுகிறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். எல்லாருக்கும் ஒரு இன்பமான செய்தி, ஆனால் அது எந்த அளவுக்கு இன்பமாக இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இந்த தங்கம் வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தொடர்ச்சியான அந்த ஆய்வுகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம். அப்படின்னு பார்த்தாலும் கூட அண்மையில் சீனாவினுடைய அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட கடல் பகுதியில் இந்த தங்கத்துக்கான படிமெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம சந்தோஷப்படணுமா இல்லை வருத்தப்படணுமா? ஏன்னா தங்கம் இருப்பு அவ்வளோதான், இதுக்கப்புறம் வாங்கணும்னா எங்கேயாவது கண்டுபிடிச்சாதான் உண்டுன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மகிழ்ச்சியான செய்தி தானே? இது எப்படி சொல்லணும்னா, எடுத்துமே நெகட்டிவாக சொல்லி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிக்கிறத விட இது ஆறுதலான செய்தி தான். உலகத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இருக்கிற இடத்துல கிடைக்கு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சைனாவில், நமது அண்டை நாடான சைனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது. ஆனால் இது நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை விட சைனாக்கு தான் சந்தோஷமான செய்தி. இதனால் வேர்ல்டு லெவல் மார்க்கெட்டில் ஏதாவது பாதிப்பு வருமா, சாதகம் வருமா, பாதகம் வருமா, அதை டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி பார்ப்போம். இல்லை எவ்வளோ கிடைக்கிது அப்படின்லாம் பார்த்தோம்னா எவ்வளோ கிடைச்சாலும் இது சைனாவுக்கு தான் இன்பமான செய்தி. நமக்கோ நம்ம நாட்டு மக்களுக்கோ இல்லை உலகத்தில் இருக்க மற்றவர்களுக்கோ கிடையாது. ரெண்டாவது, எந்த அளவுக்கு கிடைக்குது. ஏற்கனவே கூட சைனாவில் வெறும் நிலப்பரப்பில் ஒன்று சொன்னாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட, அதுவுமே பெருசாக வரல. இப்போ நீர்ப்பரப்புக்கில் இருக்குன்னு. இந்த நீர்ப்பரப்பில் இருக்கிறதுன்றது கடலுக்கடியில் இருக்கிறது இது புதிய தகவல் இல்லை. இன்னும் இருக்குது, நம்மளுடைய கடல் பரப்பில் கூட கடல் ஆழத்தில் கீழே போய் பார்த்தோம்னா தங்கம் இருக்குது. என்ன ஒன்று, அதை எடுத்துகிட்டு செய்யணும், அதை சுத்திகரிக்கப்பட்டு
சந்தைக்கு கொண்டு வரணும்னா நிறைய செலவாகும். ம். அதனால தான் எடுக்க முடியல. ம். என் விண்வெளியில் தங்கம் இருக்குது. ம். அவ்வளோ என்ன, நம்ம உடம்புல தங்கம் இருக்குது, ஓ. உங்கள் உடம்புல இருக்குது தங்கம், என்னுடைய உடம்புல இருக்குது. அப்படியா சார்? ஆமாம், ஆ. 40 மில்லிகிராம் தங்கம் இருக்குது. ம். சராசரியாக ஒவ்வொரு மனித உடல்லையும் ஆ. 0.040, ம். அதாவது 40 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ம். நான் 30லேருந்து 40 மில்லிகிராம் அளவு எடை உள்ள தங்கம். ஏன்னா ஒவ்வொரு கனிமமும் நம்மள்ட்ட இருக்கு இல்லையா, ம். ம். எறும்பு இருக்கும், இது இருக்கும் பாடியில், அதில் வந்து கோல்டு அந்த அளவில் இருக்குது. ம். அதனால் வந்து ஆகாயத்தில் போனாலும் தங்கம் இருக்குது, ஸ்பேஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொண்டு வரத்துக்கு பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா அது முடியாத விஷயமா இருக்கும். ம். அது போல தான் இந்த சைனாவில் இப்போ வருவோம். சைனாவில் வந்திருக்கிறது என்ன அப்படின்னு போனால், இந்த ஷாங்டாங்ன்ற இடத்துல லோயிஸ் கடற்கரை ஓரத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிருக்க தங்கம் எவ்வளோ இருக்குது, அதனுடைய செலவு எவ்வளோ, அது எவ்வளோ வருஷத்துக்கு அதுலேருந்து சுத்திகரிக்கப்பட்டு தங்கத்தை எடுக்கலாம், அப்படியெல்லாம் கணக்கிட்டு பார்த்தோம்னா அது பெரிய விஷயமா இல்லை. ம். ம். நார்மலாக தங்கம் கிடச்சிருக்கு, அது சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். ஆனால் அங்கே எவ்வளோ வரும், ம். இதுக்கு சோதனை காலம்னு ஒன்று இருக்குது. முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணணும். ம். அதை ரெடி பண்ணி அந்த ஆய்வு நடத்துறதுக்கோ, அதுக்கு உண்டான தங்க சுரங்கம் அமைக்கிறதுக்கோ கிட்டத்தட்ட 11,000 crores அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சைனா. சரி, இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ம். வருஷம் ஒன்றுக்கே இப்போதைக்கு துல்லியமாக அவங்க சொல்லலை. ஏன்னா சைனாலாம் வந்து இரும்பு திரை போட்ட ஒரு நாடு, வெளியில் அவ்வளோ சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தும் வருஷம் ஒன்றுக்கு 15 டன் தான் அவங்களால எடுக்க முடியும், அங்கே இருக்குது வருஷம் ஒன்றுக்கு அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஎஸ்ஆர், சைனா ஜியாலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிஜிஎஸ்ஆர் அவங்களுடைய ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா, இப்போது நிறைய லேசர் பாயிண்ட் வச்சு, இது வச்சு, ரேடார் வச்சு, அதாவது நிலப்பரப்புலேயே ஊடுருவி போகிற மாதிரி தொழில்நுட்பத்தோடைய வளர்ச்சி காரணமாக அதில் வச்சு கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இதில் இன்னும் எவ்வளோ டெப்த் இருக்கும், இது மாதிரி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்ற லெவலில் இப்போ போயிட்டுருக்காங்க. இப்போ ஏஐ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு இல்லையா, அது இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த 15 டன்னு தான், அந்த 15 டன்னுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 20,000 கோடி ரூபாய். இப்போ 11,000 இதுக்கு செலவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்ணி எடுக்கிறதுக்கே 2-3 வருஷம் ஆகும். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் மற்ற செலவுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. வருஷத்துக்கு 15 டன் தான் அதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது வந்து அவங்களுடைய தேவைகளுக்கே பூர்த்தி செய்யறதுக்கு அளவுக்கு தான் ஆகும். அவங்க இப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா 375 டன் அவங்க இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோடு சேர்த்து ஒரு 15 டன் எக்ஸ்ட்ரா வரும். பட் அதனுடைய செலவுகள் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் உலக மக்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம் இல்லை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உகாண்டாவில் இப்படி தான் சொன்னாங்க. உகாண்டாவில் சொல்கிறப்பயே 2 லட்சம் டன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ அதுக்கும் வந்து சைனாவில் இருந்தால் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இது பண்ணி அவங்க தான் ரிசர்ச் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே இன்னும் ப்ராசஸ்க்கு வரல. இது பல வருஷங்கள் ஆகும். ஓகே, அதில் போட்டால் எவ்வளோ வரும், அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அது வந்து 2 லட்சம் டன் இருந்தாலும் 1 மெட்ரிக் டன் அளவுக்கு மண் எடுத்தோம்னா அதில் எவ்வளோ கிராம் கிடைக்கும் தங்கம், அதை பொறுத்து இருக்குது. 1 மெட்ரிக் டன் அளவுக்கு மண் எடுத்தோம்னா ஒரு 3 கிராம் 4 கிராம் கிடைச்சதுன்னா பரவாயில்ல. ஆனால் 1 கிராம் கிடைச்சிது அப்படின்னா அது பிரயோஜனமே இல்லை. நம்மளுடைய கேஜிஎஃப் இருக்கு பாருங்கள், கோலார் கோல்டு ஃபீல்டு, அது 2 டன் மெட்ரிக் டன் மண் எடுத்தால் தான் 1 கிராம் தங்கம். ஆனால் அதை சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு செலவு ஜாஸ்தி ஆகிடுது. இன்றைக்கி கணக்குப்படி பார்த்திங்கன்னா 15,000 16,000 ரூபாய்க்கு மேலே தாண்டிடுது. அப்போன்றப்போ நம்ம ஏன் இங்கே போய் எடுக்கிறோம் அப்படின்ட்டு தான் அந்த இதெல்லாம் மூடிட்டாங்க. அது மாதிரி தான் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு. ஸோ அப்போ உலகளவில் இந்த பக்கம் ஒரு பக்கம் தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல இப்போ நமக்கு சாதகமாக ஒரு இடத்துல தங்கம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டா அது நமக்கு பயனுள்ளதாக மாறும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி அது மறுக்கவே முடியாதுல்ல, சும்மா சொல்லக்கூடாது நம்ம ஏதோ சொல்கிறேன்னு. இல்லை, அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துன்றது தான் கேள்வி சார். ஏன்னா இப்போது தங்கத்தினுடைய விலை வந்து நம்ம ஒன்றும் நிர்மாணிக்க முடியறது இல்லை. அப்போ வந்து அந்த ஏற்ற இறக்கத்துக்கு அது பயன்படுமா, எந்த லெவலில் அது சப்போர்ட்டாக இருக்கும் ஒருவேளை நம்ம நாட்டிலையும் கண்டுபிடிக்கப்பட்டா?
இல்லை நம்ம நாட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலையோ கண்டுபிடிக்கும். நம்ம நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா இது ம். நிச்சயமாக தங்கத்தினுடைய விலையை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குறையறதுக்கு ம். எப்படி குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இதை பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பொருள் வந்து டிமாண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த டிமாண்ட் வர வர சப்ளை நிறைய வந்துச்சுன்னா அந்த டிமாண்ட் வந்து ம். இதாகிடும், ரேட்டு குறைய ஆரம்பிக்கும். ம். சப்போஸ் சப்ளை வரல அப்படின்னா டிமாண்ட் ஏறிக்கிட்டே போகும். அது மாதிரி தான் இப்போ வந்து சப்ளை கம்மியாக இருக்குது, டிமாண்டு நிறைய இருக்குது, அதனால தான் விலை ஏறிக்கிட்டே போகுது. ஒரு கால் நீங்கள் சொல்கிற மாதிரி புதிய ஒரு தங்க சுரங்கம் கண்டுபிடிச்சி கணக்கில் லட்சக்கணக்கில் ம். டன் 1,00,000 டன்னு 2,00,000 டன்னு அப்படின்னு கிடச்சிதுன்னு வைங்களேன், அந்த தங்கம்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமாக மார்க்கெட்டில் சந்தைப்படுத்த வர்றப்போ அதோட விலை ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, எதிர்பாராத விதமாக நடக்கிறது. அதிசயம் 7வது அதிசயம் நடந்த மாதிரி 8வது அதிசயம் அது நடக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா உலகம் மொத்தமே முழுக்கமே இருக்கிற தங்கமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,96,000 அதாவது 2,00,000 டன்னு தான் இருக்குது இதுவரைக்கும். ம். இதுவரைக்கும் வெட்டி எடுக்கப்பட்டு புழக்கத்தில் இருக்கிற தங்கம், அதாவது பெரிய பெரிய கட்டி பாரா ஒவ்வொரு நாட்டுடைய பேங்க் இருக்கு இல்லையா, நம்மளது ரிசர்வ் பேங்க்கு, எஸ். பேங்க் ஆஃப் சைனா ரிப்பப்ளிக் ம். அவங்களுடைய பேங்க்கு, அமெரிக்கா எடுத்திங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொருத்தர் வங்கியிலையும் எத்தனை 1000 டன் இருக்குது. இது எல்லாம் ஒட்டு மொத்தமாகவும் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற 25,000 டன்னு, இது எல்லாமே சேர்த்தாலே இப்போ பார்த்துங்க 2,00,000 டன்னு. அதில் 2,00,000 டன்னில் கிட்டத்தட்ட நம்மளது வந்து 12.5% நம்மக்கிட்ட மக்கள்கிட்ட மட்டும் இருக்குது அந்த அளவுக்கு. எஸ். ஸோ அந்த மாதிரி அதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய சுரங்கம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரத்தில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இந்த உகாண்டா சொன்னாங்க இல்லையா, ஆமாம். உகாண்டாதே வந்து புழக்கத்தில் வந்து 2,00,000 டன் எடுக்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக குறையும். ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போதைக்கு யூஎஸ்ஜிஆர் ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா, அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட் அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ இது ஒரு பக்கம் சார். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய அந்த தாக்கம், அதனுடைய விலை இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம பேசும்போது தங்கம் எட்டாக்கனி ஆகிருமோ அப்படின்ற கவலையெல்லாம் இருக்குன்னு. இப்போ ஆல்மோஸ்ட் எட்டாக்கனி ஆயிருச்சு அப்படின்ற நிலைமை தான் எட்டியிருக்கோன்னு. இன்னும் நீங்கள் சொன்னதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது 1,30,000 வரைக்கும் சவரன் போகும் அப்படின்றதெல்லாம் அப்போது எளிய மக்கள் வாங்க முடியாத நிலைக்கு போயிடுச்சு அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். கரெக்டு தான். சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். இருந்தாலும் அதை நம்ம பேனிக் ஆகாமல், கேள்விக்குறின்னு நினைக்காம, விலை கூடுதுன்னு நினைக்காம, ஏன்னா நம்மள்கிட்ட முதல்ல வந்து 13 கிராம் வாங்கலான்னு பணத்தை வச்சுருப்போம். இப்போ விலை ஏறி போச்சு, 10 கிராம் வாங்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தது இன்னும் ஏறி போச்சுன்னா 8 கிராம் வாங்கணும், அப்புறம் போச்சுன்னா 7 கிராம் வாங்கணும். இப்படி தான் நாம் தற்காத்துக்க முடியும். இல்லைன்னா நிச்சயமாக அதை வாங்காமல் விட்டுட்டோம்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்லையும் இன் ஃப்யூச்சரில், இன்றைக்கி கூட ஒன்றும் இல்லை, இன்னொரு 10-20 வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா எட்டாக்கனி கிடையாது, பகல் கனவுன்னு சொல்லுவோம் இல்லையா. எட்டாக்கனின்றது வந்து ஒரு லேடர் போட்டு கூட எட்டியில் எடுத்துடலாம், அந்த மாதிரி. அடுத்தது ஒரு ஸ்டூலை பெஞ்சை போட்டு கூட ஹைட்டாக இருக்கா பழத்தை பறிச்சிடலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதுதான். ஆனால் அப்புறம் இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்குனா இந்த பகல் கனவுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் ஆகி போயிடும் தங்கம். ஏன்னா அந்த அளவுக்கு விலை ஏற்றம்ன்றது மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா உலகமே அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ப்ரெடிக்ஷன் 1,30,000 ஆகும் ஒரு சவரன் அப்படின்றது எவ்வளவு காலத்துக்குள்ளே இது எட்டிடுவோன்னு? இது ஜூலைலேருந்து ஆகஸ்ட் மாதம்குள்ளே கண்டிப்பாக, அதாவது 2026 ஜூலை ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே 1,30,000 ரூபாயை இலக்கு எட்டிடும். இப்போ நம்ம ஏற்கனவே பேசுகிறப்ப சொன்னோம், கிறிஸ்மஸ் நியூ இயர் பண்டிகை காலங்களில் விலையேற்றம் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ விலையேற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. அதாவது நேற்று வரைக்கும் இருந்த ரேட்டு வரலாறு காணாத விலை, இன்றைக்கி வர்ற ரேட்டு வரலாறு காணாத விலை. என்ன அப்படின்னா அதை விட ஜாஸ்தி ஆகிடுச்சு. 80 ரூபாய் ஏறிடுச்சு, 70 ரூபாய் கிராமுக்கு 70 ரூபாயும், ஒரு சவரன் ஒன்றுக்கு 560 ரூபாயும், 1,03,000 ரூபாய் கடந்துருச்சு. அதனால் இந்த விலை ஏற்றம்ன்றது போய்கிட்டு இருக்கு. ஒரு பிப்ரவரி மாதம் போல் ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். சின்ன கரெக்ஷன்னா நம்ம நினைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுலலாம் வராது. ஒரு இப்போ 1,03,000ன்றது 1,05,000 6,000 போயிட்டு திருப்பியும் அப்படியே ஒரு 1,00,000 அந்த மாதிரி வரும்.
நான் பெஞ்ச் மார்க்ன்றது 1,00,000ன்றது இனி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வராது. அதற்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தாலும் 1000 2000 தான் வரும். 60,000 50,000ன்றலாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு மார்ச் இயர் எண்டிங் 2026லலாம் பார்த்தீங்கன்னா விலை கண்டிப்பாக ஏறும். அதை தொடர்ந்து அப்படி அப்படி ஏறி ஜூலை ஆகஸ்ட்லேயே 1,30,000 அதிகபட்சமான விலை. ஓகே. அதான் குறைந்தபட்சமான விலை. ஓகே. அதற்கு மேலே கடந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் கண்டிப்பாக அது அந்த அளவுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பு. அது வந்து எந்த மாதம் சொன்ன? ஜூலைலேயே. ஜூலை டு ஆகஸ்ட். ஓகே. அதுக்குள்ளேயே 1,30,000 அப்படின்றது பெஞ்ச் மார்க். ஆமாம். ஓகே. அந்த அளவுக்கு விலை இப்போ இருக்கிற சினாரியா, அந்த மற்ற கால்குலேஷன், பொருளாதார சூழ்நிலைகள், இது எல்லாமே பார்த்து. சரி, இப்போது ஒரு பக்கம் நம்ம வந்து தங்கத்தை பற்றியே அதிகபட்சமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கேப்பில் வெள்ளி அப்படின்றது வேற பக்கம் அது பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நிறைய பேருக்கு இன்றைக்கி தேதியில் ஒரு பெரிய கேள்வி வந்துருச்சு. இப்போ நான் தங்கத்தை வாங்குறதா இல்லை வெள்ளியை வாங்குறதான்னு. வெள்ளிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும்னு பார்க்குறேன். இல்லை, வெள்ளியும் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. தங்கத்தை விட 2 மடங்கு பண்ணியிருக்கு. அதாவது எப்படின்னா, கோல்டு பார்த்தோம்னா இந்த வருடம் மட்டுமே 80% விலை உயர்ந்திருக்கு. சில்வர் அப்படி டபுள் ஆக்கிடுங்க, 160% விலை உயர்ந்திருக்கு வெள்ளியுடைய விலை. அப்படி பார்க்குறப்போ நாம் தான் தீர்மானிக்கணும். ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் 10,000 ரூபாய்க்கு, அதனுடைய விலை இன்றைக்கி 18,000 ரூபா. இன்னொரு பொருள் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், அதனுடைய விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26,000 ரூபா. ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்றத மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஓகே. உள்ளங்கை நெல்லிக்கனி போல் 180% விலை உயர்ந்திருக்கு. பட் அதே அளவுக்கு அடுத்த வருஷம் உயருமானான்றது வெள்ளியில் டவுட். அதுதான் கேட்குறேன் சார். ஏன்னா இப்போ அந்த கேள்வியே வந்து 2026 நான் மாதம் ஒரு தொகையை, ஒரு உதாரணமாக 10,000 ரூபாய்க்கு நான் வந்து நகை வாங்குறேன், தங்கமாகவும் வாங்குறேன், வெள்ளியாகவும் வாங்குறேன்னா தங்கத்துக்கு எவ்வளோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க, வெள்ளிக்கு எவ்வளோ சஜஸ்ட் பண்ணுவீங்க? இல்லை, இது வரைக்கும் நடந்த இப்போது வெள்ளியும் தங்கமும் சரியான ஒரு ரேஷியோவில் வந்துச்சு. சில்வர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. கடந்த 3 வருஷத்தில் மட்டுமே ஜாஸ்தி இருந்துச்சு. ஆனால் அதே ரேஷியோ இருக்குமா அப்படின்னா அந்த இனி வரப்போகிற காலத்தில் சில்வரோட இது வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இல்லை, இண்டஸ்ட்ரிக்காக நிறைய பயன்பாடுகள் இருக்குது, தேவைகள் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி 250 ரூபா விற்கிற வெள்ளி 500 ரூபா ஆகுமான்றத கேள்விக்குறி தான். இல்லை, இது வந்து நீங்கள் கோல்டு குருவாக இருக்கிறதுனால கோல்டுக்கு சப்போர்ட் அப்படியா சார்? இல்லை, அப்படி இல்லை. நான் கோல்டுக்கு மட்டும் இல்லையே, நான் செய்யும் தொழில் வந்து தங்கம், வெள்ளி, டைமண்ட் 3 கலந்தது தான். 3த்தையுமே அலசி பண்ணுறதுனால அந்த இதனால சொல்ல வரேன். இதே தான் சில்வருக்கு நம்ம லாஸ்ட் டைம் பேசுகிற கூட ஆணித்தரமாக சொன்னேன், சில்வர் வரும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு கால்குலேஷன் படி பார்த்தோம், 4,000 ரூபா ஒரு சவரன், 3 சவரன் 12,000 ரூபா. நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. 12,000 ரூபா இருக்கப்போ 1 கிலோ வெள்ளி 12,000 ரூபா. 3 சவரன் கோல்டு 12,000, வெள்ளி 12,000 கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 1 லட்ச ரூபா கோல்டு 3 லட்ச ரூபா ஆயிடுச்சு 3 சவரன். அப்போ 3 லட்ச ரூபா வெள்ளி வரணும், இன்னும் கம்மியாக இருக்குது, வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அதே போல் தான் அன்றைக்கி நம்ம பேசியிருக்கப்போ 190 200 இருந்தது. கிடுகிடுன்னு வந்து இன்றைக்கி 254. இப்படி வந்தால் கூட இன்னும் 300 ரூபா கிராம். ஆனால் இனிமே இப்போ ஏற்கனவே வந்தாச்சு. அந்த மாதிரி ஒரு 160%. அப்போ இன்றைக்கி இருக்கிற ரேட்டு படி 250 ரூபா இருக்குன்னா 400 ரூபா கிராம் வருமா? 100%னா 500 ரூபா ஆயிடுச்சுல. அப்படியே 600 ரூபா வருமானா? கண்டிப்பாக அவ்வளோ ரேட்லாம் வராது. அப்படி சொன்னோன்னா சும்மா மக்களை திசை திருப்புற மாதிரி அது கிடையாது. ஆனால் ஏறும்னா இப்போ இருக்கிற இன்றைக்கி இருக்கிற கால்குலேஷன் படி இந்த 255 ரூபா இருக்கா, அதிகபட்சம் அப்படி போனால் ஒரு 300 ரூபா 320 ரூபா அந்த மாதிரி வருமே தவிர அடுத்த ஒரு வருஷத்தில் இதில் 160% வரும் அப்படின்றதெல்லாம். எஸ். ஆனால் இதே அளவீடை தான் சார் தங்கத்துக்கும் பொருத்தி பார்க்குறாங்க நிறைய பேர். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஒரு 300 அப்படிங்கும்போது வந்து அங்கே வந்து ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னா, தங்கமும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம்லாம் வந்து அவ்வளவு விலையேற்றத்தில் இருந்தது, கட்டாயமாக ஒரு இடத்துல வந்து நிற்கும், அது வந்து தங்கத்துக்கு வந்துருச்சு அப்படின்றது சில பேர் பேசுகிறாங்க இல்லையா? அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ணி சொன்னோம் இல்லையா? வெள்ளியை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அண்ட் சப்ளை பிரச்சனையே இல்லை. வெள்ளியில் மைனிங்கில் கிடச்சிக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இன்னும் கரெக்டான டிமாண்ட் வரல. நம்ம ஏற்கனவே விலை உயர்ந்த டிமாண்ட் எதனாலன்னா, நம்ம இந்திய அரசாங்கம் அயல்நாடுகள்லேருந்து வெள்ளியை இறக்குமதி பண்ணுறதை தடை விதிச்சிருக்காங்க. எது வரைக்கும் 31 மார்ச் 2026 வரைக்கும் வெள்ளியை தடை விதிச்சாங்க. அதனால தான் ஒரு டிமாண்ட் வந்துச்சு, கிடுகிடுன்னு விலை ஏறிச்சு. இது இன்னமும் நிலவிக்கிட்டு இருக்கு ஒரு விஷயம். ஆனால் அதுபோல்
கோல்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் வெள்ளி உலகளாவிய அளவில் கிடச்சிட்டு தான் இருக்குது. விலைவாசி எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு ஏறிட்டு இருக்கு. தங்கம் வெள்ளி சுரங்கத்திலேருந்து வெள்ளி எடுக்கப்பட்டு தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் ஏற்கனவே வெள்ளி வந்து 60% தொழிற்சாலை பயன்பாட்டுக்காக பயணிருக்கு. 62% காயின் பாரு பண்ணுறவங்க வந்து 17% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மீதி 17% வந்து ஜுவல்லரி. மீதி 4% பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள், டம்ளரு, பூஜை பொருட்கள், இது மாதிரி. ஆக மொத்தம் 38% இதுக்கும். மீதி 62% தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு ஏற்கனவே இருக்குது வெள்ளி. கோல்டை பொறுத்தவரைக்கும் அப்படி தொழிற்சாலை பயன்பாடுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2% தான் பெரிய விஷயம். மீதி 98% முதலீடாகவும் பாரு நகையாகவும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அது டிஃப்ரெண்ட் ரெண்டுமே. அதனால் அதுக்கு இதுக்கும் நம்ம எப்பயுமே பார்க்க முடியாது. இருந்தாலும் அந்த கால்குலேஷன் மெத்தடை வச்சு பார்க்குறப்போ வெள்ளி கம்மியாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு வரணும் வந்துச்சு. ஆக இனி ஏறாதுன்றது கிடையாது, ஏறும். அந்த அளவுக்கு 160% இனி ஏறணுமா அப்படின்னா அங்கே ஒரு நிச்சயமாக வரும். வெள்ளி வந்து அப்போ முதலீடு பண்ணுற அளவுக்கு விலையேற்றம் காணாது. அதுதான் அல்ல, மற்ற துறைகளை கம்பேர் பண்ணால் 30% 40% அசால்ட்டாக வந்துடும். ஓகே, 50% ஏற்கனவே 160% வந்துருச்சு இல்லை. இப்போது 90 ரூபா 100 ரூபா விற்கிறப்போ 160%, 150%னா 150 ரூபா போட்டு 250 ரூபா ஆயிடுச்சு. அதே 250 ரூபா விற்கிறப்போ 150%ன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 675 ரூபா வருமா? 625 ரூபா வருமானா கண்டிப்பாக வராது. அந்த கால்குலேஷன் சொல்ல வரேன். ரைட். ஏன்னா எதை இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே அலசி பார்த்து அதற்கு உண்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம் எப்பயுமே. ஸோ இந்த வருடத்தினுடைய நிறைவில் இந்த விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த 1,30,000 எட்டும் அப்படின்றது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், எப்படியெல்லாம் இதனுடைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம். நிறைய பேர் வாங்கணும், அதுதான் பெரிய விருப்பமாக இருக்குது. இல்லை, அதற்கு தான் நம்ம சேமிப்புன்ற ஒரு இதை எப்பயுமே மக்கள் கையில் எடுத்துக்கிட்டு விலையை பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை தங்கமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுங்க, அவ்வளோதான். அப்படி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அந்த இதுலேருந்து கூட ஏமாற்றத்தை தவிர்க்கலாம் இல்லையா? அது மாதிரி நிறைய பேர் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி 25,000 டன்னுக்கு மேலே நம்மளுடைய மக்கள்கிட்ட மட்டும் இருக்குது. அது இன்னமும் கூடிட்டு தான் இருக்கும். அது வந்து ஏன்னா ஒரு வளர்ச்சி பாதையை காமிச்சாச்சுன்னா தங்கம் அதை பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் அதில் ஈல்டிங் நிறைய இருக்குது. மக்கள் போட்டி இன்னும் வாங்க தான் செய்கிறாங்க. பொறுத்திருந்து நிறைய விஷயங்களை பேசலாம் சார். நன்றி. 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 MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.